Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of TradeChivers. So in the video என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மண்டேக்கான intraday stock picks my intraday stock picks நான் எதில ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்றத பார்க்க போறோம். இதில பாத்தீங்கன்னா நம்ம இப்போதான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடியே பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்திருந்தோம். என்னென்னன்னு பாத்தீங்கன்னா ICICI Prudential கொடுத்திருந்தோம். அதுவும் பாத்தீங்கன்னா டார்கெட் அடிச்சு அதுல நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணிருந்தீங்கன்னு வேற கமெண்ட் சொல்லிருந்தீங்க. சோ ஹாப்பி. அது மட்டும் இல்லாம பந்தன் பேங்க்லயும் ப்ராஃபிட் வந்துச்சுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிருந்தீங்க. இன்னொன்னும் கொடுத்திருந்தோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரக்கிள் மட்டும் மேலே போயிட்டு கீழ வந்துருச்சு. அதனால அதுல வந்து அவ்வளோ ப்ராஃபிட் கிடையாது. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். என்னன்னா நம்ம எப்போதுமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ 3 கொடுக்குறோம்னா 3மே ப்ராஃபிட் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஓவரால் ப்ராஃபிட்டில் இருக்கோமா, 1 லாஸ் ஆகுது மீதி 2 ப்ராஃபிட்டில் இருக்கா, அதை தான் நம்ம பார்க்கணும். தவிர நிறைய பேர் என்ன சொல்லணும்னா 3 கொடுத்தா 3லேயும் ப்ராஃபிட் எடுக்கணும்ப்பா, அப்படிலாம் நடக்காது. அதனால் மார்க்கெட்டில் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இது நம்ம கொடுக்குறது வந்து என்னோடய வியூவை தான் கொடுக்குறேன். தவிர நீங்கள் அதை நீங்களும் என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ட்ரேட் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து இப்போது நான் கொடுக்க போகிற ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வியூ, இதில் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணலாம் அப்படின்றது வியூவாக கொடுக்குறேன். அதனால் இன்றைக்கான வியூஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தலாம். இன்ட்ராடே பிக்ஸு ஃபஸ்ட்டு வந்து நான் இந்தியா சிமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்தியா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நல்ல மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ப்ரீவியஸ் ஐயா உடச்சி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. அதனால் கிளியராக நம்ம டெய்லியில் பார்க்கும்போது ஓவரால் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. சரி, ஸ்விங் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணலாம். ஒரு கரெக்ஷன் வருதா வெயிட் பண்ணலாம். கரெக்ஷன் வந்துட்ட பிறகு ஸ்விங் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். அதனால் ஸ்விங் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்டில் எதுவுமே இல்லை. நம்ம இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம்னு பார்த்தலாம். ஓவரால் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். டபுள் டாப்புக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த டாப் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோனை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜோனாக எடுப்போம். என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா 376.20 to 0.90 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் உடச்சிதுன்னா நம்ம அதுக்கேற்ற அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தலாம். சப்போர்ட்டுன்னு எடுத்திங்கன்னா எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சப்போர்ட் வந்து இந்த பாட்டம் இருக்கா, நீங்கள் இங்கேயே இருக்குது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு சப்போர்ட் இருக்குது. அதே நம்ம சப்போர்ட்டை எடுத்துக்கலாம். என்னென்னா மார்க்கெட் அதை உடச்சா அடுத்த சப்போர்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்க சப்போர்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 371லேயே இருக்குது. அதை ஏன் நான் கன்சிடர் பண்ணல, அந்த சப்போர்ட்டை ஏன் நான் கன்சிடர் பண்ணேன்னா மார்க்கெட் நான் இன்கேஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது அதை உடச்சி ஓப்பன் ஆகலாம். அதனால் அந்த சப்போர்ட் நம்ம மேஜராக எடுக்க வேணாம், கொஞ்சம் தள்ளி இருக்க சப்போர்ட்டை எடுத்துக்கலாம். அந்த சப்போர்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 369 மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. 366 இருக்குது, ஒரு 3 பாயிண்ட் தள்ளி இருக்கும். அதையும் மார்க்கெட் உடச்சதுன்னா அதுக்கு அடுத்த ரேஞ்ச் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அது எந்த லெவலில் இருக்குது, 363. அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் 369 உடச்சா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 3 பாயிண்ட் கீழே 366, அது 366.95 இருக்குது. அதையும் உடச்சதுன்னா அதுலேருந்து ஒரு 3 பாயிண்ட் என்னென்னா 363. அதனால் ஒரு 3 பாயிண்ட் வந்து கீழே உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டுருக்கும். இப்போது இந்த ஜோனை நம்ம பார்க்கும்போது ஏன் நான் ஃபஸ்ட் சப்போர்ட்டை காமிச்சிட்டு ரெசிஸ்டன்ஸு காமிக்கிறேன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா மேஜராக ரெசிஸ்டன்ஸ் இல்லாதப்போ நம்ம நிறைய விஷயங்களில் போடலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கீழே வந்து எப்படி சப்போர்ட் இருக்குது அதோட பேட்டர்னை பார்த்து நம்ம மேலேயும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட் சப்போர்ட்டை போட்டேன். இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸும் 376 இருக்கா. அப்போ நம்ம ஒரு 3 பாயிண்ட் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வரும் உங்களுக்கு, 379 வருமா. 379 உங்களோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுமா. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 382. அதனால் 376 பிரேக் அவுட் ஆகுது மேலே ரெசிஸ்டன்ஸை உடைக்குதுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 379. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 382 இருக்கும். என்னென்னா ஒரு 3 பாயிண்ட் தள்ளி இருக்கும். இது வந்து இந்தியா சிமெண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட அனலைசிஸும் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னு பார்த்துலாம். செகண்ட் நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ். ஏன்னா ஏன் இதை நான் பர்டிகுலராக எடுத்து வச்சிங்கன்னா நார்மலாக இதில் வந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல்
இப்போ கோல்டுக்கான நிறைய நியூஸ்லாம் வந்துடுச்சு, இந்த கஸ்டம் டியூட்டிலாம் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய மக்கள் இப்போ எங்கே போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கோல்டோட ப்ரைஸ் கம்மியானதுனால நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கோல்டு வாங்குறதுக்கும் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் போகிறாங்க. அதனால் இதுவும் கோல்டு சம்மந்தப்பட்ட ஸ்டாக்னால இதுலேயும் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் எதிர்பார்த்து தான் இந்த ஸ்டாக்கே எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்க்கெட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்கு. நல்ல மேலே பேர் கீழே வந்துருந்த மார்க்கெட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் ப்ரைஸில் பார்க்கும்போது இந்த லெவல் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 212 இருக்குது, 214 214 ரூபா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணணும். இன்கேஸ் மார்க்கெட் இதை உடைக்க முடியுதுன்னா நம்ம இதை வந்து ஆல் டைம் ஹை போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கவனிக்கும் போது நடுவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. என்னென்னா ப்ரீவியஸ் லெவலில் வந்திருக்கு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 224 கிட்ட வந்திருக்கு. அதனால் அந்த லெவலில் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணும்போது நம்ம மேஜராக பாருங்கள் 214 இருக்குது. இன்கேஸ் அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 230 போகணும். நடுவில் வந்து இந்த 224 அப்படின்ற ஒரு லெவலில் நம்ம என்ன பண்ணலாம், வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துலையும் அங்கே கொஞ்சம் கரெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. அதனால் இந்த 224 கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம். ஆனால் மேஜராக பார்த்தீங்கன்னா இது ஆல் டைம் ஹை உடச்சிட்டு போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இது இன்னும் ஃபர்தராக கீழே வரணும்னா இந்த பக்கத்துலேயே இருக்க ஒரு சப்போர்ட்டு இந்த ஜோன் எடுத்திங்கன்னா 204லேருந்து 201 இது கீழே உடச்சதுன்னா நம்ம வந்து அது அப்படியே கீழே போயிட்டே தான் இருக்குது, ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். அதனால் ரொம்ப மேஜராக ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கிறதுனால எதிர்பார்க்கலாம் மேலே வந்து ரெசிஸ்டன்ஸை உடைக்குதா, அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங். நம்ம வந்து இன்ட்ராடே போயிடலாம். இன்ட்ராடே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இன்ட்ராடே வந்திருக்கோம். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெய்லியோட ரெசிஸ்டன்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ 213 இருக்குது, 212 இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 214 பக்கத்துலேயே தான் இருக்கிறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லியில் வச்சுருந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் வாங்க, அது ரொம்ப தூரம் இருக்குது, அது அச்சீவ் ஆகிறதுக்கும் அது போய் சேர்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா இன்ட்ராடேவோட ரெசிஸ்டன்ஸ் அடுத்து இதை உடச்சா அடுத்து எந்த ரெசிஸ்டன்ஸ் போகுன்றது இன்ட்ராவோட ரெசிஸ்டன்ஸே வச்சுக்கலாம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 216 பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும்னு நினைக்கலாம், ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது. அதனால் இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எந்த லெவல்னு பார்த்தீங்கன்னா 214 நம்மளோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை உடச்சதுன்னா நம்மளோட சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 216 இருக்கும். இது வந்து இன்ட்ராடேக்கு. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 212 நம்மளோட சப்போர்ட்டாக இருக்கும். அதை கீழே உடச்சதுன்னா நம்மளோட சப்போர்ட் மேலே வச்ச மாதிரி ஒரு 2 பாயிண்ட் வச்சோன்னா கரெக்டாக இந்த லெவல் வந்துடும். இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு வாட்டி, இங்கே ஒரு வாட்டி, இங்கே ஒரு வாட்டி, இந்த நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட் ஆக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் 212 உடைச்சதுன்னா நம்ம 211 வரைக்கும் பக்கத்துலேயே தான் சார் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆமாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் 212 உடைச்சதுன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த 211 உடைச்சாதான் நம்ம வந்து ஃபர்தர் ஃபாலுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்னென்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 209 அந்த மாதிரி கீழே உடச்சிட்டே வருதா வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம மேஜராக வாட்ச் பண்ண வேண்டியது எந்த லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட்டாக இருக்கும். அதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். என்னென்னா 212 உடைக்க தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். உடைச்சிட்ட பிறகு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வெயிட் பண்ணுறோம். அந்த இடத்துல கொஞ்சம் மேஜராக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை உடைச்சதுன்னா 209 அந்த மாதிரி கீழே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உடைச்சது இப்போது நம்ம இது கூட பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் கொடுத்துருந்தோம். அதை பார்த்து ரெசிஸ்டன்ஸை உடைச்சா அது பார்த்து என்ன பண்ணிகிட்டே இருந்துச்சு, போயிட்டே இருந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா போக அதுக்கேற்ற மாதிரி நீங்களே ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி நீங்களே சப்போர்ட் வரைஞ்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்களே என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மனப்புறம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அது அப் சைடாக டவுன் சைடாக மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட். தேர்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்டு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷனில் தான் மார்க்கெட் என்ன ஆகிட்டுருக்குன்னா ரொம்ப நாளாக மேலே கீழே அப்படின்ற மாதிரி இதுவாகிட்டுருக்கு. இப்போ டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கு, கீழே வந்துட்டுருக்கு. கீழே வரதுனால நம்ம இந்த லெவலை வந்து மேஜராக வாட்ச் பண்ணலாம். என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் லெவல் இருக்குல்ல 712 லெவலை என்ன பண்ணிக்கோங்க, மேஜராக வாட்ச் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா நம்ம ப்ரீவியஸ் ஹை அது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது கிட்டத்தட்ட எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 442 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும். அதனால் அதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேஜர் லெவல் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுதா 712 பாருங்கள். அப்படி பவுன்ஸ் பேக் ஆகலை உடச்சிருச்சுன்னா கீழே சப்போர்ட் போகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் பவுன்ஸ் பேக்காக எதிர்பார்க்குறோம், பவுன்ஸ் பேக் கொடுக்கல, உடைக்கிது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி சப்போர்ட்டை உடைச்சதுன்னா
நம்ம மேஜர் சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 680 கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 32 பாயிண்ட் கீழே இருக்கும். கீழேயும் ஒரு 32 பாயிண்ட், மேலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதான் 30 பாயிண்ட் கிட்ட வந்துட்டு மேலேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் நான் ரெசிஸ்டன்ஸும் போட்டு காமிச்சிடுறேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் இருக்கும், 743 இந்த ரேஞ்ச் இருக்கும். மேலேயும் ஒரு 30 பாயிண்ட் கிட்ட வரும், கீழே வந்து ஒரு 32 பாயிண்ட் 30 பாயிண்ட் கிட்ட வரும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா க்ரூஷியல் லெவல் வந்து இந்த 712 பிரேக் அவுட் ஆகுதா இல்லை பவுன்ஸ் பேக் ஆகுதா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் இன்ட்ராடே. ஸோ நம்ம இன்ட்ராடேன்னு பார்க்கும்போது இன்ட்ராடேயில் மார்க்கெட் என்ன ஆகிட்டுருக்குன்னா கிளியர் சைட்வேஸில் தான் மார்க்கெட் போய்ட்டுருக்கு. இந்த லெவல் என்னென்னா இந்த சப்போர்ட் லெவல் பாருங்கள், க்ரூஷியல் லெவல் இது 719. மார்க்கெட் வந்து 719 வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட் இன்கேஸ் பிரேக் அவுட் ஆகுது, அடுத்த சப்போர்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், இந்த ரேஞ்ச் கிட்ட இருக்கும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 713, ஒரு 6 பாயிண்ட் அங்கே அடுத்த சப்போர்ட் பார்க்கும்போது 719 பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 713 இருக்கும். இல்லை மார்க்கெட் வந்து அந்த டாப்பை உடைக்குது, ரெசிஸ்டன்ஸை உடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் தான் பார்க்கணும். இந்த ரெண்டு லெவலையும் சேர்த்து பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 727 ஃபுல்லாக அதுக்கு மேலே உடைச்சாதான், மொத்தமாக 727க்கு மொத்தமாக மேலே போனால் தான் அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அது உடைச்சதுன்னா அடுத்து எதுன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு என்னவாகும், அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 733. கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட 6 பாயிண்ட்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். கீழேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்திருக்கு, மேலேயும் அதே மாதிரி தான். 790லேருந்து 712 பார்த்தீங்கன்னா அது 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பாயிண்ட் வருது. மேலேயும் அதே மாதிரி தான். 727 பிரேக் அவுட் ஆகுதா பாருங்கள். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 733. இல்லை கீழே பார்க்கும்போது 720 பிரேக் அவுட் ஆகுதா பாருங்கள். 720 to 719 நான் அந்த ரேஞ்ச் கொடுத்தேன். 719 வச்சுக்கோங்க, 720 வேணாம். 719 பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது 713 இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா SBI கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். இதுதான் நம்ம மண்டேக்கான இன்ட்ராடே ஸ்டாக் பிக்ஸாக இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய மூவ் ஆகிருக்கு, நிறைய பையிங் அண்ட் செல்லிங் நடந்திருக்கு. அதனால் என்ன பண்ணலாம்னா இதில் மேஜராக மூவ்மெண்ட் இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி கோல்டை பற்றி சார் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பார். அதனால தான் மணப்புரம் ஃபினான்ஸும் ஓரளவுக்கு ஸ்டாக்கில் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளும் அதுலேயும் எதிர்பார்க்குறோம். அதனால் 3 ஸ்டாக் பிக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்தியா S1 பார்த்தோம், செகண்டு வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்தோம், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா SBI கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். இதை வந்துட்டு நான் பர்சனலாக நான் ட்ரேட் பண்ணுறேன்னா இதுதான் என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் போடுவேன். ஏன்னா நிறைய ஸ்டாக் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எங்களோட அனாலிசிஸ் படி பார்க்கும்போது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதில் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால தான் இது பர்சனலாக என்னோடய இதுவாக நான் இது பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நம்ம சொல்லும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா என்னுடைய வியூ. அதனால் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்களும் யூஸ் பண்ணி இதில் ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணி வேறு என்னென்ன நியூஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு ட்ரேட் பண்ணணும், தாராளமாக ட்ரேட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நாங்கள் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி ரெகுலராக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், இன்ட்ராடேக்கு வந்துட்டு ரெகுலராக போடுற ட்ரை பண்ணுறோம். இது உங்கள் சப்போர்ட்டும் கொடுங்க. யாருனாச்சும் ட்ரேட் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னாச்சும் உங்களுக்கு குவரிஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்தர் நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஷன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.